ஐயா போய் குருடா இருக்க குழம்பு ருச்சி இல்லாத என்னை விட்டுட்டு எங்கடி போன சரிதா 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 என் அண்ணனை சாகடிக்க வந்த கொள்ளைக்காரர்களா? ஆமா, எதற்காக என்னை வழிமறைக்கிறீர்கள்? என்ன காரணம்? ஐயா, இந்த பாவி விட்டுருங்க ஐயா, எனக்கு இரு பார்வையும் தெரியவில்லை. இந்த பாவி இரு பார்வையும் தெரியாமல் இந்த இடத்தை நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு பெண் பாவத்தில் விழாதுங்க ஐயா, நடத்துடுங்க ஐயா. அந்த துணி காஞ்சி எடுத்து போடுமா பொண்ணு கிடப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு முத்த கொடுத்தால் போதும், இருவரும் சந்தோஷமாக வாழலாம். அழகா ஒரு சாத்துல போட்டா கொள்ளைக்கார நாயை நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. கேவலம் கொள்ளை கடித்து உன்னுடைய வயிற்று பிழைப்பை தேடி கண்டுபிடிப்பவன் நீ என் மீது ஆசைப்படுகிறாயா? அது அறிவற்றே. நீ வலையை விட்டு அலையை பிடிக்க இருக்கின்றாய். அது ஒரு பொழுது பிடிக்காது. பார்த்து சென்றபடி அகிலாக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல என்ன அவனுக்கு தெரியாது. இரண்டு பார்வை தெரியுமா என்றாலும் கூட இவள் அழகை பார்த்தா எப்படி இருக்கலாம்? இப்பொழுது அவள் என்கின்ற ருசி பார்க்க போகிறேன்.
காமாட்சி எங்கம்மா இருக்கிறீங்க? அம்மா 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 அந்த பாவியோட கற்பை எங்களுக்கு இப்படியா செய்வாங்க? எங்கனா நடக்குமா தெரியாயா? இதுதாடா ரூத்துல இந்த பையன் தூக்கிட்டாங்க. அட பாவி அட சதிகாரா யா பண்ணி கெடுத்து வந்து என் தங்கை அருமை சென்றாலே என் தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே அண்ணா. இளவரசிக்கு ஆபத்தண்ணா, இளவரசியை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினாலே என் தங்கை. இளவரசியை காப்பாற்ற வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. இப்படி ஒரு தண்டனையா? செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையா? இறைவா என்ன சோதனை யாதவா செய்ய போறேன் நான் பார்த்தேன். இது இது கண்ணீரின் கதையோ? தீராதோ இந்த சோதனை ஆனதே. ஆற்று வெள்ளம் மீறி போனா அணைகள் போட முடியுமா? யாருக்காக வாழ்வது, யாரை நம்பி சாவது? வாழ்ந்த வாழ்க்கை போனதே, வாடு காலம் ஆனதே. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே. என் தங்கை என் மகளோடு தோழி அம்மா தோழியா என் தங்கையோ வந்து வெகுரமாகியோ என் தங்கையை பார்க்க முடியல என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. இல்லம்மா. அண்ணா, அவன் போய் சொல்றாமா? இளவரசி ஆபத்து என்று தங்கை கூறினார். இளவரசியை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் ஓட்டோட்டமா ஓடி அப்படினா வந்தேன். தவறு செய்யலாமா? நான் ஒரு வார்த்தை கேளுங்கம்மா. தங்கச்சி என்னன்னா போய் சொல்றாமா? ஆமாண்ணா அவன் உன்கிட்ட பாக்கலே சொல்றேன் இவனை
யாரா உன் தங்கச்சி? யாரு உன் தங்கச்சி? சரிதானா என் தங்கச்சி? அதுக்குதான் பலமுறை எடுத்து கூறினேன். நாமோ ஏழ்மையான குடும்பம், பெரிய இடத்து உறவு வேண்டாம் என்று சொன்னேன். இளவரசை காப்பாற்ற வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேன். செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்தேன். அண்ணன் அவர் மீது எந்த தவறும் கிடையாதுன்னா உனக்கு எப்படி தெரியும்? நான் தவறு செய்யலாமா? எனக்கு அப்பயே தெரியும்டி. என்னுடைய பொண்ணை குளக்கரை கூட்டிட்டு வர சொல்லிட்டு உன் அண்ணனோட கூட்டி வந்து நாங்க ஏழதாம்மா. ஆமா என்ன நடக்குது தெரியுமா? நானும் அகிலா அவன் குளக்கரையில விளையாடும் பொழுது குளத்துல குதிச்சு குளிக்க போறேன்னு சொன்னாமா. நான் வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் குளிச்சு முடிச்சதும் நானும் அவளை பேசி கொண்டிருக்கும் பொழுது யாரோ முகமுடி கொள்ளையர் வந்தாங்கம்மா. அதனால முகமுடி கொலைக்காரனா? அப்படின்னா அன்னைக்கு என் பையன் அயல்நாட்டு நாட்டுக்கு வரும்போது அன்னைக்கு நீ தான் பார்த்த, இன்று நீ தான் பார்த்திருக்கிறேன். அப்படின்னா உனக்கும் அந்த முகமுடி அப்படின்னா நீ உனக்கு சேர்த்துதான் இந்த நாடு நகரம் அனைத்து உங்க பேர்ல வரலாம் சொல்லிட்டு நாங்க பிறப்புல ஏழதாமா. ஆனா இப்பேற்பட்ட இழிவான தவறு கூட ஒண்ணுமே கெட்டு போல நடந்தது என்னன்னு சொன்ன உங்களை உயிரோட விட வேண்டி நான் விடவே மாட்டேன். இதுதாம்மா. அந்த கொள்ளைக்காரங்க எங்களை துரத்திட்டு வந்தாங்கம்மா. அகிலாவை காப்பாற்றுறதுக்காக தான் என் அண்ணனை கூப்பிடுறதுக்காக. என்னப்பா என்னடா என்ன குளக்கரை கெட்டு போனால ஆமா குளத்துறதுனால உன் மகனத்தை கண்ணு போல இந்த பாவிதான் தூக்கி கண்ணை எடுத்திருக்கிறான். என் தங்கச்சி அப்படி விட அவன் நல்ல பையா. அவன் சொக்க தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த நாடு நகரம் அனைத்து அவங்க பேர் எழுதி ஏடா இருக்கும். உண்மை சொல்லு என்னதாண்டா உனக்கு இருந்தாலும் அடியதனை படிக்குமா? படிக்காதுடா, ஒரு நாள் படிக்காது. நீங்க பாருடி, கருத்து சொல்ல முடியுமா? முடியாதா? அந்த கடவுள் மீது சாட்சியாக சொல்லிட்டேனம்மா. நடந்தது அத்தனையும் இதுதாம்மா. நடக்கலமா பாருடி, அடியாத மாடு படியாத எதுக்கு சொல்லிருக்காங்க. அதனால அடிச்சதா ஒண்ணு வரும். ஏய் உங்களோட காரியத்தை அவளுக்கு போடணுமா? உன்னை நான் காப்பாத்தணும்னா என்ன சொல்றான் பாருங்கண்ணா. அவங்களுக்கு ஒரு ஜோடி பாவி பப்புனு வேசிக்காரங்க தான்ப்பா தோடி இல்லாத கதை போயிடுச்சு. என் தங்கச்சி ஒரு முண்டி உடம்ப குடில புத்தகம் கொடுப்பேன். கொள்ள போய் கொடுக்க சத்தியத்தின் கோபனை எத்தனை
சோதனைக்கு எத்தனை பேர் போட்டு சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஒரு நேரம் மரத்தில் ஏறும் வேதானோ எத்தனை சோதனை எத்தனை பேர் போட்டு அன்பான் நான் எத்தனை பேருக்கு தான் நான் திரிப்பேன் அதனால் தான் உயிரோடு இருக்கின்றேன் எத்தனை செய்யாத தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நீ ஒரு தாய் வந்து தானே பிறந்த தனி அடிக்காதீங்கம்மா. ஐயோ அம்மா தனி அடிக்காதீங்கம்மா. என் தங்கச்சி தாங்க மாட்டோமா? என் தங்கச்சி அடிக்காதீங்கம்மா. என் தங்கச்சி செல்லம்மா.
என்னடா இது? ஏய், அவனை எப்போ நான் கூற வார்த்தை கேளுங்க அம்மா. நடந்தது அதையும் ஒண்ணு அம்மா அதை கலத்தி வேற எதுவும் நான் மறைக்கிறேம்மா. ஐயா அம்மா 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 குழந்தைங்களை போட்டு ஏன் அடிக்கிற ஏய் கையறா நான் ஊர்ல பையா ரெடி போடா வெச்சி அலகேட்டு குப்பையில குமஸ்தா டேய் பால் போய் ஓடு போடா பாரு தேவடியால பாட்டு தேவடியானா நம்மள தேவடியா ஏய் நடந்தது என்ன சொல்லி இப்ப நிறுத்திக்கிற நீ அது யார் வரணும் என் கணவர் இப்ப வர சொல்றேன் இளவரசர் வர சொல்றேன் என் புள்ளை வர சொல்றடி பொன்னான வாழ்வி மண்ணாகி போமா துயரம் நிலைதானா உலகம் இதுதானா பண்பாடு இல்லாமல் என் வாழ்வை பாழாய் போனதம்மா ஏனான வாழ்வு திசை மாறி போச்சு திரும்பாத பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா உயரும் நிலைதானா தங்கச்சி எப்பவுமே போய் சொல்ல மாட்டாமா. இந்த அண்ணன் வார்த்தை ஒருபோதும் மீறியதே கிடையாது தங்கச்சி. அம்மா லெஃப்ட் விட்டா ரைட் திரும்பிக்கும் ஏய் ஐயா அம்மா அம்மா நான் கேக்குறத பதில் சொல்லு சரியா நீங்க கேளுங்கம்மா நான் சொல்றேன். நீ குளக்கரைக்கு போனேன் ஆமாம்மா அம்மா நானும் சரிதாவ குளக்கரைக்கு போகணுமா மலர்களை பறிச்சதாலே என் உடம்பெல்லாம் ஒரு அசுத்தம் ஆயிடுச்சு. அதனால இருமா இருமா ஏய் முன்னாடி மலர்கள் எல்லாம் பறிச்சதாலே என் உடம்பெல்லாம் ஒரே அசுத்தம் ஆயிடுச்சு. அப்படியா அதனால சரிதா சரிதா அது ஒரு குளக்கரை இருக்கிறது. அந்த குளக்கரைக்கு சென்று இருவரும் நீராடலாம் ஆடினு கூப்பிட்டேன். ஆனா சரிதா என் கூட வரலம்மா.
என்னை விட்டுட்டு போயிட்டான். போயிட்டாளா? அவ போன உடனே கேட்டியாடா? உடம்பெல்லாம் ஒரே துர்நாற்றமா அடிக்குது. ஏய் போய் சொல்றாயவோ பாத்தியா? என் பொண்ணு குளக்கரையில குளிக்க போயிருக்கும் பொழுது அவ ஏன் விட்டுட்டு போனோம்? குலான்னு எல்லாம் ஏய் வாய மூடு, வாய மூடி. வசனம் மறந்துடாதே. அம்மா, அந்த குளக்கரையில குளிக்கும் பொழுது அது அம்மனுடைய குளக்கரை. அந்த குளக்கரையில குளிக்க கூடாதுன்னு சரிதா எவ்வளவு எடுத்து சொன்னா. அப்படியா? அறிக்கை பலகை கூட இருந்ததுமா. ஓஹோ. அது அம்மனுக்கு சொந்தமான குளக்கரை. அந்த குளக்கரையில இறங்கவும் குளிக்கவும் யாரும் கூடாதுன்னு சொன்னா. அவ எவ்வளவு எடுத்து சொன்னா. ஆனா அவளுடைய வார்த்தையை நான் செவி கொடுத்து கேட்கல. அதனால கோபத்துல என்ன ஒரு அடி கூட அடிச்சுட்டாங்க. உன்ன அடிச்சுட்டாளா? அம்மா, அவ மீது எந்த தவறும் கிடையாதுமா. என்னை விட்டுட்டு அவ போயிட்டா. அவ போன உடனே அவளுடைய வார்த்தையை கேட்காம நான் குளக்கரையில இறங்கி குளிக்க விடுது. அம்மா, இந்த பாவிக்கு என்னுடைய இருப்பாரு இந்த பாவிகளுடைய இருப்பு அருமைந்து விட்டு நம்ம சரிதா 1000 முறை எடுத்துரைத்தால் அவளுடைய வார்த்தையை நான் கேட்கவில்லை தாயி. அவளுடைய வார்த்தை நான் நன்றி கேட்டிருந்தேன் எனக்கு என்று இப்பேற்பட்ட நிலைமை வந்திருக்காதுமா. அம்மா, ஆமா சரிதா எங்கம்மா இருக்கிறா? அவ இருக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா அம்மா உடனே வராங்க. எனக்கு இந்த பாவியினுடைய இருப்பாரு மீழ்ந்து விட்டேன். நீங்க எங்க இருக்கிறீங்களா? அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதற்கு பிறகு அம்மா, அண்ணன் வெளிநாட்டிலிருந்து வந்தாரு. அப்பொழுது அண்ணனை வழிமடக்கி கொள்ளைக்காரர்கள் அண்ணனை கொல்ல பண்ண வந்தாங்களே. ஆமா, அதே கொள்ளைக்காரர்கள் அம்மா என்னை வழிமடக்கி என் கற்பை கெடுக்க வந்தாங்கம்மா. கற்பை கெடுக்க வந்த அந்த கொலைகாரனை அந்த பாவி இங்க இருக்கிறான். அதற்கு நான் வருமா அந்த பாவிதாமா என் கற்பை கெடுக்க வந்தவன். அது யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு என் மகனை கொலை செய்ய வந்தானே பத்தியா? அன்று வேற எப்படி என்னடா இதெல்லாம் என்னுடைய ஆமா பாத்தியா? என்னுடைய மகனை கொலை செய்ய வந்தா பாத்தியா? அவன் தான் இன்னைக்கு என் பொண்ணு கருப்பு சூரிய இடத்துக்கு வந்துக்கிறான்டா. அது என் பொண்ணு கை கொலவா பிடிச்சிட்டா. யார் தெரியுமா? அது இவன் தாங்க. என் தங்கை இளவரசியோடு மலமணம் ஆடி பாட சென்றார். அவன் புழு அடிக்கிறாங்க. நீ இதற்கெல்லாம் காரணம். ఏ పెడతామ్మా இவனாலதான் அதனால என்னடா குள்ள பையன் இருப்பா ராஜா அதுவும் நான் நிராயுத பாடியா சும்மா சொன்னாங்க. நம்மடா இந்த குள்ள பசங்க நம்பவே கூட சொல்லி கரெக்டா இருக்குது பாரு. எல்லாத்துக்கும் காரணமே நீ தாண்டா பையன். பாருங்க எப்படி பேசுறான் அவன். ஆனந்து வெளிநாட்டுல இருந்து வந்த இந்த
இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். ஐயா ஆனா அந்த சரிதா இருக்கிற சரிதான். உன் தங்கையே நல்லவள் அவள். ஏய், உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? நல்லா சொல்லு. என் தங்கை பார்வை போவதற்கு காரணம் காரணம் அந்த சரிதாதான். என்னையா பேசுறது? ஆகையால் ஆகையால் உன் தங்கையின் பார்வை கிடைக்கும் வரை அந்த சரிதாவை பாதாள சிறையில் அடைத்து ஏய், என்னடா என்னடா? ஐயா, மன்னவா, இந்த நாட்டில் நடந்த குழப்பத்தை பார்த்தாயா? அனைவரும் குழைத்து விட்டார்கள். கவலை கொள்ளாது. மகளுக்கு பார்வை தெரிய வேண்டும். பார்வை போன இடம் எங்கே? அம்மனுடைய ஆலயம்டா. அம்மன் ஆலயம். அம்மன் ஆலயத்துக்கு பூஜை செய்வது யார்? ஆலய பூசாரி அந்த கமலநாதர். அந்த கமலநாதர் இடத்தில் தான் இதற்கு வழி கேட்க வேண்டும். அவரை பார்க்க வேண்டியது. நான் அழைத்து வருகிறேன். அப்படியா? அவர் எங்க இருக்கிறார்? அவரை பார்க்க முடியுமா? ஏய், கொஞ்சம் ஒரு மகத்தான பூஜை போட வேண்டும்.